துதிக்கிறோம். பரலோக தேவனை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உயர்ப்பின் நாளிலே உம்மை உயர்த்துவதற்கு, துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மாசத்தின் இந்த கடைசி வாரத்தில் இந்த கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம். அப்பா, உங்க சமூகத்தை தேடுகிற ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கணும். வரவேண்ட பிள்ளைகளை சீக்கிரமாய் வந்து சேர உதவி செய்யணுமே. தடைகள் ஒன்று உண்டாகிறதப்பா, எல்லா இடத்தும் உங்க காவல் உண்டா இருக்கணுமே வேண்டும். ஆரையும் சத்துரு தடையாதபடி அவரை கொண்டு வாங்க. இந்த பகலுக்கால ஒருமிச்சு எங்களை ஆசீர்வதி. பாடி துதித்து மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. தொடக்க முதல் முடிவரையும் ஆவியார் அசைபாடல் ஆலயத்தில் இருக்கட்டும். எல்லா காரியங்களும் தேவ சமூகத்தினங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தருக்கே மகிமை வரும்படி செய்யுங்க. முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். நல்லவர். பாடல் புஸ்தகத்துல 75வது பாடல். நடனமாடி ஸ்தோத்திரிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். செய்து பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். நடனமாடி ஸ்தோத்திரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தர் நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக
மகிழ்ச்சியுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே. சொல்லுங்க சொல்லுங்க எங்களை, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, காலமெல்லாம் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை அன்றி யாரை பாட முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். இப்ப நல்லவர் உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதி உண்மையின்றி யாரை பாடுவேன். பாடல் புஸ்தகத்துல 113வது பாடல் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிக்கிறேன் இயேசுவை நேசமுகம். கீழே நறுக்கி களை திருங்கி காத்தென்னை களை பிடுங்கி கத்தரனை இழுத்த நாளை காத்தினை சுத்தம் செய்தீரே. ஓய் நல்லவர் கீழே நறுக்கி களை பிடுங்கி கத்தரை சுத்தம் செய்தீர். ஓ கீழே நறுக்கி களை பிடுங்கி தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவர் எசடா எசடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. நம்மை பெருக செய்கிறவர் என்னை பெருக செய்பவரே. பாடல் புத்தகத்தில் 2055 பாடல் 20-50 சேர்ந்து பாடி தெய்வ நாமத்தை மேம்படுத்துவோம். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா இயேசுவே இத்தனை நல்ல நம்பத்தக்கவர் ஒருவர்தானே. 2055 பாடல். நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும். சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, என் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவர். என்னோடு சேர்ந்து பாடுங்க. எஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முக்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முக்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, வேகமும் தொடங்கினதே.
தொடங்கினதே. சொல்லுங்க. எல்லா இயேசுக்கு சித்தரா முடிந்ததே. ரகபு தொடங்கினதே. எஸ்ஸடா எஸ்ஸடா தெய்வமே வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நல்ல கை தட்டி எஸ்ஸடா தெய்வமே அவர் சர்வவல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. எஸ்ஸடாய் எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீருடன் மீட்டதெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை என் குறைவெல்லாம் நிறைவாக்கின தேவனே. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எஸ்ஸடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே பெருகச் செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. எஸ்ஸடா எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே என்னை பெருகச் செய்கிறவரே என்னை பெருகச் செய்கிறவரே. எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. எஸ்ஸடாய் எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவர். எஸ்ஸடாய் எஸ்ஸடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே. ரெண்டு கரங்களை தட்டி என்னை பெருகச் செய்கிறவரே என்னை பெருகச் செய்கிறவரே. ஓ எத்தனை நல்லவர். ஹalleluya. ஓ
என்னை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை உயர்த்தி வைக்கிறவரே, எத்தனை நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ இயேசுவே, அப்பா உம்முடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. எஸ் எஸ் அவர் நம்மளை பெருக செய்கிறவர். என் குறைவை எல்லாம் நிறைவாக்கி, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி, அவர் கிறிஸ்துக்குள் அவர் மகிமைக்குள் நிறைவாக்கி நம்மளை நடத்துகிற தேவன். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், மாறாதவர். அற்பமான ஆரம்பத்தை அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றி தருகிற தேவன். எத்தனை நல்லவர். கிருபை மேலானதே, உம்முடைய கிருபை மேலானதே. அல்லேலூயா. எத்தனை நல்லவர் அப்பா. அதுவரே ஒன்றும் இல்லாதவர்கள் இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். ஓ ரத ரத ரப ரத ரஷகரத ரத 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 ரபோ. உடைக்கப்பட்ட நேரத்துல எங்களை உருவாக்குகிற தேவன். உடைந்தது என்று அநேகர் உதாசீனப்படுத்தலாம். ஆனா உடைக்கப்பட்ட எங்களை நீ உருவாக்குகிற தேவன், உருவாக்குகிற தேவன். ஓ ரத ரத ரப ரத 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 ரஷத ரத 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 ரபோ. தள்ளப்பட்ட இடத்துல எங்களை தாங்கின தேவன், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற தேவன். ஓ எத்தனை நல்லவர். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா. எல்ரோய், எல்ரோய் என்னையும் என்னை கண்டீங்களப்பா. எப்படி நான் நன்றி சொல்ல வார்த்தையே நன்றியே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி நமக்கு உதவின தேவன். கோடி கோடி சொல்லி நினைக்கும் போது மனித கரம் வரலங்க, என் தேவ கரம் வந்தது. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. உண்மைதான பலவீன எத்தனை நேரங்களில் பலவீன ஒரு பலவீனத்தோடு நம் படுத்திருக்கும் போது நமக்கு பலனை தந்து சுகமானி சுகமானி எலும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீர்
நீரே. அப்பா சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. ரெண்டு கரம் உயர்த்தி நன்றி நன்றி. நன்மை பெற்றுக்கொண்டது மற்றும் நல்ல கரம் உயர்த்தி உள்ளத்தால் நன்றி ஆண்டவரே. We thank you Lord. Hallelujah. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீங்களப்பா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. பலரும் மறந்திருக்காங்கப்பா, என்னை ஒருபோதும் மறக்கல. நீங்க என்னை மறக்கல ஆண்டவரே. உள்ள கையில ஏந்திங்களே, சுமந்தீங்களே ஆண்டவரே, தாங்குகிற தேவனே நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சத்தம் நன்றி உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஹalleluya. சின்ன பிள்ளைகளா கரங்களை உயர்த்தி ஆராதிங்க, ஆராதிங்க. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிங்க. எஸ் தேவ பிரசன்ன அளவில்லாம இறங்கி கொண்டிருக்கிறீங்க. கண்ணை மூடி ஆராதிங்க, ஆராதிங்க. ஹalleluya ஹalleluya. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம். தடைகளை பார்த்து எத்தனை நேரம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஏன்பா அந்த தடை வந்திருக்கு? எனக்கு அன்றே ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் தடை? நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Hallelujah. நீ நல்லவன், தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா சகல துதி கன மகிமை யாவையும் நல்ல கையை தட்டி அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஓ thank you Lord, thank you precious Lord. அப்பா உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே.
மாற்றுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக செல்வீராக. ஓ அப்பா இயேசுவே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை தள்ளாடவில்லை. ஓ சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஓ எங்களுக்கு கூட இருந்து ஓ அப்படி வாக்குத்தத்தம் செய்து ஓ நடத்துகிற தேவன். நான் தடைகளை பார்த்து சோர்ந்து போன ஆண்டவரே, ஓ இயேசுவே நீர் மட்டும் மையப்படுங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா சகல துதிகால மகிமையோ உமக்கு சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கத்தக்க வண்ணம் நாம் எல்லாரும் கண்களை மூடி அல்ப சமயம் கர்த்தரை ஸ்துதிப்போமா? எல்லா நாவுகளும் உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. நல்லவரே நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லவரின் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த உயர்ப்பின் திவசத்தில் அவர் பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஒரு அவசரம் கூட தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரே, அவர் இன்ப சுரத்துக்காக காத்திருக்கலாம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆறு மௌனமா இருக்காம அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. 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 மாறாத தேவனுக்கு, மாற்றமில்லாத ராஜாவுக்கு, இரக்கம் உள்ள தேவனுக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா நாவுகளும் உயர்ந்து ஸ்துதிக்கட்டே. ஓ லபல சண்டரபல ரீகாம் தரபலசியா ரூபபபலபல சத்து விகரதரகசியா ரிபபபல ரப சைக்கதரபலசியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அல்ல, நம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா நாவுகளும் உயர் துதிக்கட்டே. அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துமாறு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓ லபல ஷதரக மதர ஷைகதபரசி. அந்நிய பாஷையில் அவரை ஆராதிக்க ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் அவரை மகிமைப்படுத்துங்க. ஓ லகா பலா பாஷாண்டரபலாசியா ரீமா பாபா லீகதா ரவிகாம்பா துரல பாஷிகதரா. ஓ ரிபல் படதரக சந்தூரிக ராபலாஷியா ரீமலே பலாக்கா மதுவிகதாரபாலவாஷியா. ஓ ரிபல் படதரக அப்திபிகரலாரபலஷியா ரிமல் படதர ஹம்பரதரஷியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆலோசனையில் வலியவனாய தேவ சமூகம் இந்த பகல்கால மத்தியிலே இறங்கி வரும்படி, கர்த்தருடைய சப்தம் கேட்கும்படி நம்மை தான் ஒப்பு கொடுத்து கொண்டு எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, கர்த்தர் என்னோடு பேசுங்க, இந்த ஆராதனையோடு பேசுங்க. உங்கள் சப்தம் கேட்கட்டும். உங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னோட பேசுங்க, நீங்கள் என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. எல்லாரும் அல்லாபா ஷாதாரா லபலா ஷமதா ரிபலா கமரா சுடபா ரபலா சண்டரா பலபா ரிகதா ரபலா ரீபா பதரா லரகா ரபலா ஷைரபலா ஓடபலா ரகமா திபரா கமரத ரபல சண்டரா ரபலஸ். ஹல்லேலூயா. இந்த பகல்கால ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தேவ சமூகத்தில் கொடுத்த
சத்தம் உயர்த்தி ஒருவர் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கிற வேளையில் ஒருவர் ஜெபிக்கலாம். ஹalleluya, hallelujah, hallelujah. Blood of Jesus. Shabara, Lalava, Shandarava, Ribaba, Rikamatu, Lalavas. கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கலாம். தமிழ்நாட்டில் 23, ஆசாம், பாண்டிச்சேரி, கேரளா 9ஆம் தேதி, மேற்கு வங்காளத்தில் 23, 29. அது 9ஆம் தேதி ஆரம்பிக்கிற 5 ஸ்டேட் எலெக்ஷனிலும் தேவ சித்தமானவர் திரஞ்செடுக்கப்படும்படி கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கலாம். ஹalleluya. இந்நாளில் எக்ஸாம் நடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். எக்ஸாம் நடக்குதா உங்களுக்கு? எக்ஸாம் நடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். 2 விஷயங்களும் ஒப்பு கொடுத்து கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நல்ல மறுபடி உண்டாகணும். நம் நாட்டில் நல்ல ஆட்கள் ஆட்சி செய்யணும். நம் பிள்ளைகளுக்கு நல்ல விஜயம் கிடைக்கணும். 5 ஸ்டேட்ல ஒரு நல்ல மாற்றம் வரணும். பிரைஸ் தி லார்ட். சுடபல ரகமது விகரதரபலஸ். ஆமென். ஆண்டவரே, thank you Lord. அப்பா தேவனே, ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்திட்டு நின்னா ஒரு விஷயம் கூட ஜெபிக்க. எல்லாரும் எழுந்திட்டு நில்லுங்க. Praise the Lord.
Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. அப்படி வலது பார்த்துனே பாருங்க, சகோதரன்மார் கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சேரெல்லாம் நிறைஞ்சிருக்கா? சகோதரன்மார் சேரெல்லாம் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு ஆள் போல இன்னைக்கு வயலில் போய் நிற்கிறாரு. അതുകൊണ്ട് എല്ലാ ചേരും நிறையத்தக்கவன் கரங்களை அங்கூட திரிச்சு பிடிச்சவன், எல்லாரும் கரங்களை திரிச்சு பிடிச்சவனுங்க. அங்கூட எல்லா சேரும் நிறையத்தக்கவன் அங்கூட கரங்களை உயர்த்தி பிடிச்சு அங்கூட திரும்பி நின்று அந்த சேருகளை முழுவதும் நிறைஞ்சிருக்க. இந்த பக்கம் இருக்க சகோதரிமாட சேர்கள் நிறைஞ்சிருக்க. ஒரு பெரிய மாற்றம் வரும்படி ஆலயத்தில் ஆத்மாக்களை கொண்டு நிறைக்கும்படி ஆட்சிவிக்கலாம். நாம் பல பദ്ധதிகள் நடத்துகிறோம். நாம் அதுக்காக ஒரு சக ஊழியரையும் கொண்டு வந்திருக்கோம். ஏரியா முழுவதும் கவர் செய்து ஆத்மாக்களை கொண்டு வருவதற்காக. இதெல்லாம் பலத்தில் வரும்படி, கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி, ஆத்மாக்களை கொண்டு நிறையும்படி, இது சகோதரன்மார் பார்க்க இருக்கிற அந்த இடம் முழுவதும் ஒரு சேருவோடு காலி ஆகாம எல்லா சேர் நிறைஞ்சிருக்கும்படி கரங்களை உயர்த்தி பிடிச்சு எல்லாரும் செபிக்கும் போது எல்லாரும் ஒரு சத்தம் உயர்த்தி செபிக்கலாம். சகோதரிமாட பாகத்திலும் நிறைஞ்சு வரும்படி செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல சந்தரபலதரஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு அவகாசப்படுகிறோம் அப்பா. அப்பா எல்லா சேர் நிறைஞ்சிருக்கும்படி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் பாழாய் போகாம எல்லா பாகம் நிறைஞ்சு வர கிருபை கொடுங்கப்பா. ரூபாபா பாபா ஷம்பரவரதரஸ் ரீபாபா பலாபா ஷைகதரலவாஸ் ஓ ரிபலவரதல கம்பரவர ஷைகதரஸ். ஹல்லேலூயா. நல்ல தேவனே, நல்ல ரட்சகனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை ஆராதிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ഞങ്ങളെ வேண்டிக் கொள்வது போல சகோதரன்மாட சேர் நிறைஞ்சிருக்கட்டப்பா. ஒரு சேர்வோடு காலியாகாதபடி எல்லா சேர் நிறைஞ்சிருக்கும்போது எங்களை செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க அப்பா. சோதரம் 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 சகோதரிமாட நிறைஞ்சிருக்கும்படி செய்யுங்க. எல்லாட்டும் நிறைஞ்சிருக்கணப்பா. அற்புதங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். ஓரபல சண்டரவரதர்ஸ். Thank you Lord. Hallelujah. கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
ஹalleluya ஹalleluya சத்தம் உயர்த்தி ஹalleluya. நாம் எல்லாவரும் ஆன்மிப்பி நின்றுகொண்டு மத்தாய் சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 9 வரை வசனம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அனுவாசிப்போம். மத்தாய் 21 1 முதல் 9 வரை 9 வரை 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலவா. ஸ்தோத்திரம். மத்தேயு 21 அதிகாரம் 1 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தேபேக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அடுத்தது நீங்க வாசிங்க. நீங்க வாசிங்க. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வீதிகளில் விரித்தார்கள். சிலர்கள் மரக்கம் தரித்து வழியில் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்து வருகிறவருக்கு ஸ்தோத்திரத்திற்கட்டவர் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. நாம் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி அவரை உயர்த்துவதற்கு கொடுக்கிற நல்ல அவசரங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். போன வாரத்தில் இருந்த பலர் இந்த வாரத்தில் இல்லை, வேலைக்காக போயிட்டாங்க இல்லையா? குமார, கார்த்தி, முருகர் 3 பேரும் பேச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம அம்மா வரலம்மா, ஆசிரியர் போகிறா. அப்போ அதனால் இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, அதனால் அவங்க இல்லை. அதே போல் நமக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கா? ஈஸ்டர் இருக்கு இல்லையா? புனித வெள்ளி இருக்கு, ஈஸ்டர் இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு? குருத்தோலையா? அப்படியா? எந்த இடத்துல போட்டிருக்காங்க? நான் பார்த்துட்டு எங்கேயும் குருத்தோலை ஞாயிறு போடலையே. ஓசான ஞாயிறு. அதுக்கு குருத்தோலை இல்லை, ஓசான ஞாயிறு. குருத்தோலையில் இல்லை, எங்கேயும் போடலை. ஓசானா, தாவீதின் புத்திரனே ஓசானா, உன்னதங்களில் ஓசானான்னு பாடுத ஞாயிற்றுக்கிழமை இது. இனி முதல் கஷ்டானுபவங்களை தியானிக்கிற நாட்கள். வேற ஒன்றும் இல்லை. ஈஸ்டர் இருக்கு, புதிய வழி இருக்கு, இதாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு பயங்கரமாக விசுவாசம் இருக்கிய. எத்தனை நாள் சொல்லிச்சு? 1 மாதம் போய் சொல்லியிருக்கோம். பல நாள் போன வாரம் ஜெபம் பண்ணோம். அதை சொல்லதுக்கு போல முடிய மாட்டேக்கு. ஒன்னா இன்னைக்கு விட என்ன சொன்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. வெள்ளிக்கிழமை புனித வெள்ளின்னு தெரியுது. இன்னைக்கு சொல்லலையே.
1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஜெபம் இருக்குது, காலையிலும் மாலையிலும். இப்போ 3ஆம் தேதி புனித வெள்ளிங்கிறாங்க, அது ஆலயத்தில் வச்சிருக்கும். அது 9 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம், 3 மணிக்கு முடியும். அதிசயமாக பார்க்குற. அப்போ கஷ்டானவங்களை தியானிக்கணும் இல்லையா? நம்ம மிஸ்ஸஸ் பால் 7 மொழிகளை குறித்து 7 பேர் கொடுக்க போகிறாங்க. ஒருத்தர் 1/2 மணி நேரம் வச்சு பிரசங்கம் பண்ணணும். அதுக்குள்ளே தயார் எடுக்கத்தான் அதில் டைம் கூட்டுறோம். 9 மணிக்கு ஆரம்பித்து இல்லையா? இல்லை அவங்களே 2.5 மணி நேரம், அது 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்ல 3.5 மணி நேரம் இருக்குது பிரசங்கத்துக்கு. 7 மொழிகளை குறித்து பிரசங்கம் பண்ண தனியே செஞ்சிடணும், யாரு கொடுத்து செய்யணும் செஞ்சிடணும், எல்லாம் உங்கள் விருப்பம். நான் 3.5 மணி நேரம் பிரசங்கம் விட இருக்கணும், குறையக்கூடாது. ஆமாம், குறைஞ்சா ஆளை தான் பிடிப்போம். ஒரே நாள் இல்லையா? அப்போ சமுதாயங்களில் நடத்துகிற காலைல 8 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4 மணி வரை அன்னைக்கு ஜெபம் நடக்குது. ஓரோ காரியங்களை சொல்லி கஷ்டானவங்களை தியானித்து ஓரோ மொழிகளை சொல்லியோ தியானித்து 4 மணி ஆயிடுது. அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ நமக்கு 3 மணி நேரம் சொல்லியிருக்கோம், 9 மணி தான். 1 மணி நேரம் முன்னாடி குறைச்சிட்டோம், பின்னாடி 1 மணி நேரம் குறைச்சிட்டோம். அதனால் எல்லோரும் அன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், சரியா? அதுக்கு பிறகு தான் சாப்பிடணும். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. அப்போ அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாச்சு. அதனால் காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் இருக்குது. 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இருக்குது. பின்ன பதிவு போல் 11 மணிக்கும் மாலையில் இருக்குது. எல்லா நாளும் இருக்குது, எல்லா நாளும் வந்துடுங்க. 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ஆலயத்தில் வச்சு, பகல், ராத்திரி இல்லை, பகல் மாத்திரம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயர்ப்பின் ஆராதனை. அது எப்போ வேணும், எத்தனை மணிக்கு வைக்கணும்? சாதாரண டைம் மதிய போதுமா, இல்லை 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோமா? அங்கெல்லாம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எல்லா சர்ச்சும் ஆரம்பிச்சிடுவாங்க. சண்டே புரியலம்மா. அதிகாலையில் வேணுமானு கேட்குறேன். நமக்கு 6 மணிக்கு வச்சிடலாமா, இல்லை 7 மணிக்கா? எல்லாரும் வந்துடுவீங்களா? அனுவோட அபிப்பிராயம், நான் 6 மணிக்கு சொன்ன 7 மணிக்கு வந்திருக்கா. எட்டை தங்கலம் வாங்க இல்லையா? ஒம்பதாயிரம். அப்போ யாரும் ஒத்துக்கிட வராங்க போல. அப்போ 8:30 நமக்கு ஆரம்பித்து 12 மணிக்கெல்லாம் அந்த திருவிருந்தோடு கூட முடிச்சிடலாம், சரியா? அப்போ என்ன கொடுக்கறது? காலை டிஃபன் கொடுக்கலான்னு பார்த்தா 6 மணிக்கு ஆரம்பித்தா 2 இட்லி வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தா நீங்கள் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லாட்டா மத்தியானம் எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் டீ கொடுத்து விட்ருவோமா? நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி வேண்டாமா? ஒன்றும் வேண்டாம். ஆமாம், சுந்தரிக்கு ஒன்றும் வேண்டாம்னாச்சு. எனக்கு இடைக்கு ஒரு டீ கிடச்சா நான் குடிச்சுக்கிடுவேன். ப்ரைஸ்லாம். அப்போ என்ன வேணும்? ஏதாவது தீர்மானித்து சொல்லுங்கள், அதை அனுசரித்து நம்ம கிளம்பி 6 மணிக்கு ஆரம்பித்து 9:30 முடிஞ்சாச்சுன்னா காலை டிஃபன் கொடுத்துருவோம். 8:30 ஆரம்பித்து அது 12 மணிக்கு முடிக்கும்போது என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை கிரமீகரிப்போம், சரியா? காலண்டர் மாறி வரும். இந்த வாரம் 1ஆம் வாரம் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் கடைசி வாரம் 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் போயிடும். அது நம்பிக்கையே இல்லை நமக்கு. என்னால் கிறிஸ்து கஷ்டத்தில் கூட எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது. கிறிஸ்துவின் உயர்ப்பு கூட தான்
நான் சுதந்திரமாக சஞ்சரிக்கிறேன். பாவத்தில் விடுவிக்கப்பட்டவளாய் நான் சுதந்திரமாக இருக்கிறது அவருடைய உயர்ப்பி கூட தான். பிரைஸ் தி லார்ட். அவர் மீண்டு வருவார். ஒரு வரவுக்காக நான் காத்திருக்கேன். என்னுள்ள அந்த விஷயத்தில் நான் முழு மனதோடு அவரை பற்றி இருக்கணும். அது எப்போல்லாம் நினைக்கணும்? 24 மணி நேரமும் 365 திவசமும் உள்ளில் கத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் தான் அது. மறக்கவே கூடாத ஒரு காரியம். அவருடைய கஷ்டானுபவங்கள், அவருடைய உயர்ப்பு വളരെ பிரதானப்பட்ட காரியம். மற்றெல்லாம் மறந்தால் இதை மறக்கவே கூடாது. சோதரம், ஆண்டவருக்கு சோதரம். அதனால் காரியங்களை முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாரும் பங்கெடுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல்காலம் நாம் வாசித்த வேத பகுதி, இயேசு ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்தபோது பாடப்பட்ட கேட்கப்பட்ட சம்பவங்கள் தான் இது. அதுக்கு முன்பே அவர் வந்திருக்கிறார். தேவாலயத்தில் வந்து பிரவர்த்தனம் நடத்தியிருக்காரு. பல காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. என்னால் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் மரிப்பதற்கு முன்பே ஒரு ராஜாவாய் கழுத மேல் வரணும் என்ன உள்ளது திருவச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. அது வாசிங்களேன். அதில் 5 வசனம். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சக்கரியா 9:9 வாசிங்க. எஸ்ஐயா 62:11 வாசிங்க. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா என்ன வரார? உன்னதத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுத குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். பாருங்க, அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. நம்ம சங்கீத இல்லை மத்தாயில 7ஆம் வசனம். கழுதையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அப்போ அங்கே தீர்க்கதரிசி சொன்னது போல நிறைவேறப்பட்டது. எஸ்ஐயா கூட வாசிக்கலாமா? 62:11. கடைசி வரையும் கூறப்படுகிற ஒரு சத்தம் தான் இதான். சியோனிலேக்க எருசலேமிலேக்க கழுதக்குட்டி மேல் அவர் வருகிறார் என்று. யோவான் 12:15 வாசிங்க. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அப்ப கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்தார்கள். வஸ்திரங்களை விரித்தார்கள். கழுத மேலும் கழுத குட்டி மேலும் ஏறி போனார். அப்ப கழுத குட்டி மேல் ஏறி போறது தெளிவாக யோவான் சொல்றார். அங்கனே வேதத்தின் நிவர்த்தியாகப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிவர்த்தியாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதுல 9ஆம் வசனம் 8-9 வாசிங்களேன்.
ம். தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ கூடி வந்த ஜனமெல்லாம் இயேசு ஆண்டவருடைய கூட நடக்கிற ஓரொருத்தரும் அவர் செய்த அற்புதங்களையும் கண்டு அதிசயங்களையும் கண்டு விசுவாசித்த ஜனங்கள், தாவீதின் குமாரனாய் வருகிறவரே உமக்கு ஓசானா. ஓசானான்னு சொன்ன அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு மகிமை என்னதான். அப்போ உன்னதங்களில் ஓசானா, உன்னதத்தில் வந்தவரே உமக்கு மகிமை என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, பாலர்களும் அவருக்கு ஓசான சொன்னதை குறித்து அதில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த அதிசயங்களையும் ஓசானா ம் 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 அப்போ பிராயம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்கிறார்கள். அதுக்கு ஆசாரியர் கோவப்படுறாங்க, வேத பாதகர் ஆசாரியர் கோவப்படுறாங்க. அதுக்கு இயேசுவான சொன்ன மறுபடி என்னன்னு வாசிங்க, 16ஆம் வசனம். ஆ ஆ ம் ஆ ம் குழந்தைகளோட வாயிலும் பாலகட வாயிலும் ஸ்துதி உண்டாகும் என்று என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ தாவீதின் குமாரனாய் வருகிற மசிகாவுக்கு என்ன செய்வான்? ஜான்சன் போல உள்ளவர்களும் நகத்தை பிக்காம ஆண்டவரை சுதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஜான்சா? சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. அந்த சங்கீத பகுதியை இயேசு ஆண்டவர் உத்தரிக்கிறார். ரெண்டு ரெண்டு எங்க வாசிக்கிறப்போ ஆ ஆ ஆ என்ன சாட்சியங்க சொல்லப்பட்டிருக்கு? சத்துருக்களை பகைங்கரி மிண்டாதாக்கத்தக்க வண்ணம் குழந்தைகளும் பாலர்களும் வாயினால் பலம் ஸ்துதி நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் கேட்டார், நீ என்ன வாசிக்கலான்னு கேட்கிறார். வேத பாதகரோட ஆசாரியோட கர்த்தர் கேட்ட கேள்வி, நீ வாசிக்கலையா? நீ ஸ்துதி வரும்னு கேட்டிருக்கியா? வாசிச்சிருக்கியாங்கிறார். அப்போ தெளிவாக சரியாக சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் துதிப்பாங்க? பிராயம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, ஜான்சி போல உள்ள பிள்ளைகளும் இடதாமன்னு செய்வாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஓசானா சொல்லுவீங்களா? சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிற காரணம், கழுத மேல் சியோன் புத்திரியும் ராஜா கழுத மேலு கழுத குட்டி மேலே ஏறி வருவாருங்கிற அந்த வேத பகுதியுடைய தீர்க்கதரிசியுடைய நிவர்த்தி நடந்தப்போ எல்லாரும் துதிக்கிறார். ஒரிக்க போலும் இல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே 1000 வருஷம் 2000 வருஷம் 500 வருஷம் 700 வருஷம் முன்பே சொல்லப்பட்டது மாத்திரம்தான் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
അപ്പൊ അങ്ങനെ യേശുവാണ്ടരുടെ ഒന്നാമത് വരവെ കുറിച്ച് 100 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அவர் 2வது வருவார் என்று சொல்லி 365 தடவை சொல்லி 300க்கு மேல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 300க்கு மேல சொல்லியிருக்கிற பிரதானப்பட்ட காரியம் அவர் வருவார். அப்ப வருவது யாருக்கு வேண்டி வராரு? மத்திய ஆகாசத்தில் வருவது யாருக்கு வேண்டி? பாவத்தை ஏற்று சொல்லி பாவ மன்னிப்பு பெற்று உயர்ப்பின் ஆவியில் ஜீவிக்கிற, அவரோடு பயபக்தியோடு ஆராதிக்கிற, ஒரு வரவுக்காய் காத்திருக்கிற பரிசுத்தமதிகளை பரிசுத்தமாக வச்சிருக்கத்தான் அவர் 2வது மத்திய ஆகாசத்தில் ரகசியமா வரார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப வரவுக்கு தக்க வண்ணம் நாம் ஜீவிதத்தை வாழ்க்கையை மாற்றணும். நாம் எங்க இருக்கிறோம் நல்ல விஷயம், எப்பொழுது நினைவா இருக்க வேண்டிய 2 பாகம். 1 கர்த்தருடைய கஷ்டங்கள், 2வது உயர்ப்பின் நிமித்தம் நமக்கு கிடைச்ச வரிய ஆசீர்வாதம். அவர் உயர்த்தெழுந்தால் இருந்தால் ஆசீர்வாதம் நமக்கு வராது. நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளுடைய உறைவிடம் அந்த உயர்த்தெழுந்தேற்ற கிறிஸ்துவா. வேற யாரும் இது ஒரு உயர்த்தெழுந்த இயக்கல. லோகத்தில் 6000 வருஷம் பழக்கம் இருக்கு. 6000 വർഷത്തിലും ഒരിടത്ത് പോലും 6 ഉയർത്തെഴുന്നേക്കൽ യേശുവാണ്ടവർ മാത്രം. யோவின் கல்லறை இப்பளும் மஸ்கட்ல இருக்கு. தானியேல் கல்லறை இருக்கு. உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களை கல்லறை இருக்கு. ஆறுமே உயர்க்கல. ஏதா எருசலேமிலே ஒரு கல்லறை மாத்திரம் கிடக்குது. அது சொல்வது அவர் இங்கே இல்லை, உயர்த்தெழுந்தேற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தை ஏதாவது பார்க்க தான் எல்லாரும் போவாங்க. பல சமுதாயங்களும் ஜாதிகளும் பிரத்யேக ரூபங்களை பார்க்க தான் ஓடுறாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் பார்க்க போறது ஒளிஞ்சிருக்க கல்லறை. அங்கே ஒண்ணுமே இல்லை. அங்கதான் கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த யுத்தம் நின்னா போதும் ஆளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்க போறவங்களுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. 50 பேருக்கு இந்த வருஷம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிலில் இருக்க 20,000 இருந்து 25,000 நினைக்கிறேன். அது 35 ஆக்குறாங்க. ஸ்தோத்திரம். அந்த 50 லிஸ்ட்ல நம்ம ஆயிட்டு நமக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த லிஸ்ட்டுக்கு வரணும் நம்ம. ഇല്ലാട്ട നമുക്കില്ല. ആർക്കാലും പോവാം, 50 പേര് പോവാം. അങ്ങനെ ഓരോ വർഷமும் ഓരോ കാലഘട്ടങ്ങളിലും உலகம் முழுவதும் போய் பார்க்க போறது இதா ஒளிந்திருக்கிற கல்லறை. இந்த காரணம் என்ன? அவர் எனக்கா உயர்த்தெழுந்தேற்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்காக உயர்த்தெழுந்தேற்றார். அவர் இங்கே இல்லை என்ன சொல்லக்கூடிய சத்தியத்தை விളിச்சு சொல்லப்படும். அதுக்காக நாமள ஒருங்குவோமா? தாவீதின் குமாரன் ஓசானாம், உன்னதங்களில் ஓசானா என்று பாடி பிராயமுள்ளவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓசானா സൗണ്ടേ ഇല്ല இல்லையா? അങ്ങനെ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உண்மையாக இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி அடுத்த ஒரு பிரசங்கம் இருக்கு, அதனால நீட்டி கொண்டு போக ஆசைப்படலை. அதை கொண்டு இவங்க நிறுத்துற பின்னாடி உள்ள பாகம் சிந்திக்கலாம். அடுத்த சாட்சிகள் சீக்கிரமாக சொல்லணும், நைட் ஆகக்கூடாது. சின்ன தாவீது போர்க்களத்தில் கலக்கலாக நிற்பதை பாரு. பாரு பாரு பாரு, சின்ன தாவீது போர்க்களத்தில் கலக்கலாக நிற்பதை பாரு. கவனை எடுத்தான், கல்லை தொடுத்தான்,
கர்த்தரை நினைத்தான், சுழற்சி எறிந்தான். ஆணவத்தோடு ஆர்ப்பரித்திட அரக்கன் கோலியாய் சுருண்டு விழுந்தான். சின்ன சின்ன தம்பி சின்ன சின்ன தங்காய், இயேசுவனை பற்றி வாழ்வில் பெரு வெற்றி. சின்ன சின்ன தம்பி சின்ன சின்ன தங்காய், இயேசுவனை பற்றி வாழ்வில் பெரு வெற்றி. Let be the mind in you which also in Christ Jesus. Philippians 2:5. உங்களுள் இருக்க சிந்தையே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. Let this mind be in you which was also in Christ Jesus. Philippians chapter 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. Let this mind be in you which was also Christ Jesus. Philippians chapter 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அத்த நல்லவர். சிறு பிள்ளைகளுக்காக அந்த சிறு ஊழியத்தை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக, இந்த சிறு ஊழியம் தடையில்லாமல் நடக்கும்படியாக யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சாட்சி நேரம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பார் என்று நீங்கள் சபை நடுவில் சாட்சியால் என்று அறிவிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நல்ல சுகம் தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சாட்சி நேரம். சாட்சி இருக்கும் முன்னால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். சாட்சி இல்லை என்றால் அங்கே எளிமை நின்று ஒரு பாலையை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நின்று ஒரு பாலையை பாடும்போது, சிஸ்டர் அனுவை வந்து ஒரு பாலையை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாறின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்களை நாடும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது.
யாராவது ஒரு சத்தத்தை விட்டு சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு வியாதி தியானத்துக்கு முன்பே எல்லாருக்கும் ஈஸ்டருக்காக புதிய ஒரு சாரீஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம். நாட்களில் 2 வாரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வர முடியாதனால மீனாவுக்குள்ளது இங்கே வச்சுருந்தோம். அது இப்போ கொடுக்குறோம். பிரைஸ் எல்லாம் எடுத்தாச்சா? என்ன எடுத்துட்டியா? இல்லையா? எடுக்குமா? எப்போ எடுத்த? பிரைஸ் எல்லாம் ஓகே. ஆண்டவருக்கு மகிமை வருவதாக. நமக்கு இந்த நாளில் நமக்கு தியானத்துக்காக திருவசனத்தில் ஒரு பாகம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கன்மாட புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜ் ம் 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 பிரைஸ் தி லார்ட். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு வாக்கு செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அடினை தாழ்த்துகிறேன். உங்களுக்கு துதி கன மகிமையை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். അങ്ങനെ இங்கே என்ன வாசித்தம் கேட்டிங்களா? ம் 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 சரி, அதெல்லாம் ஃபோட்டோ. நமக்கு பிரதானமாக கடைசி பாகம். எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டேய் இங்க வா. ராக்லின் இங்க பாரு, தாத்தா என்ன சொல்லணும்? உட்காருமா. நல்ல பிள்ளை, உட்காந்து. അങ്ങനെ ரெட்டிப்பாய் உள்ள ஆசீர்வாதம் வேணும். அப்ப ரெட்டிப்பாய் உள்ள ஆசீர்வாதத்துக்காகத்தான் நாம் எல்லாரும் ஆசை இருக்கு. எலியாவு செய்ததை காட்டிலும் இரட்டியாய் செய்த
ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? எலிசா. அப்ப எலியாவை காட்டிலும் இரட்டி பங்கு வேணும்னு கேட்கிறார். அதுக்கு எலியா என்ன சொல்றாரு? வாசிக்கலாமா அடுத்த வசனம்? என்ன காரியம்? அரிதான காரியத்தை கேட்டாய். நடக்கிற காரியம் அல்ல, நடக்க முடியாத காரியத்தை கேட்கிறீங்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எலிசைக்கு வேண்டியது நடக்க முடியாத காரியம் வேணும். அல்லேலூயா. அப்ப நமக்கு மனுஷனால் நடക്കുന്ന കാര്യമല്ല, மனுஷனால் கூடாத காரியம்தான் நமக்கு தேவை. மனுஷன் செய்வதை போல செய்தது அல்ல அவசியம், அது காட்டில் அற்புறம் செய்யத்தக்க வண்ணம் உள்ள கிருபை நமக்கு வேணும். ஈஸ்வரர் சொன்னாரு, என்னில் விசுவாசிக்கிற நீங்க என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கள் என்றார். நான் செய்வதை பார்க்கிலும் நீங்க பெரிய காரியம் செய்வீங்களார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவைப்படுது. எலியாவில் இருந்து எலிசைக்கு தேவைப்படாதான். நான் நம்ம கூட தான் வந்திருக்கேன், நீர் போற இடமெல்லாம் கூட வந்துட்டேன். இப்ப என்ன விட்டு போக போறீர்? அது நீங்க சொல்லிட்டீங்க, உன்னை விட்டு என்னை ஆண்டவர் பரலோகத்தை எடுக்க போறாருப்பா, உனக்கு என்ன ஒன்று கேட்குறீங்க? கடைசி கேள்வி இல்லையா? கடைசியா எலியாவை சொன்ன சப்தம் அதுதான். அதுக்கப்புறம் ஒரு வாக்கு போலும் பேசல. எல்லா ஆட்களுமே கடைசியா சொல்வதுக்கு வலிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்க அம்மா கடைசி என்ன சொல்லிட்டு தான் போனாங்க, எங்க அப்பா என்ன சொல்லிட்டு தான் போனாங்க. இல்லையா? நீங்க யாரும் கேட்கலையா? அப்படி கேட்கவே இல்லையா? எங்க அப்பா எங்கிட்ட அன்னைக்கு கடைசியை தான் என்கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா தான் கடைசியை சொன்னாங்க, எங்க தலைவர் தான் சொன்னார் என்று சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. அப்போ எங்க போனாலும் கூட வந்துகிட்டே இருக்காரு. அதுல 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்ப என்னாச்சு? கில்காலில் உட்காருப்பா, இங்க இருந்துக்கோ, இங்க ஒரு பைபிள் காலேஜில் இருக்குது, இதை பார்த்துக்கோ, பரவா சிஷ்யமா நிறைய இருக்கு, 50 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த காரியம் நடத்திக்கிட்டு இங்க இருந்துக்கோன்னு சொல்றார். எலிசா சொன்னாரு, விட மாட்டேன், விடவே மாட்டேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஜீவனை கொண்டு சொல்ல விட மாட்டேன் ஐயா. என்ன காரணம்? நீர் எங்க போனாலும் நானும் வருவேன். இப்ப எனக்கு 50 ஊழியக்காரர் இல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிற பைபிள் காலேஜ் எல்லாம் விஷயம் இதெல்லாம் அங்க இருக்கட்டும், சரிதான். ஏன்னா இதுல காட்டிலும் வருது நான் உண்மை பின்பற்ற எனக்கு கிடைக்கும், அதுதான் எனக்கு வேணும். இதெல்லாம் தற்கால உலகத்தில் சொத்துக்கள், அது உயரத்தில் வரக்கூடிய சொத்து. அல்லேலூயா. கிரிக்கள் எங்க போயிருக்க தெரியல. உலகத்து சொத்தோன்னு எனக்கு வேண்டாம், உன்னதத்தில் வருகிற சொத்து வேணுங்கிறாரு. அதான் எலிசியோட ஆசை. சரியா? அல்லேலூயா. அப்ப അങ്ങനെ നമ്മുടെ வாழ்க்கையிலும் തൽക്കാല നേട്ടമല്ല, நிரந்தரமாயிருக்கிற நன்மைக்காய போராடணும். இங்கே உள்ள சம்பத்துக்களை தற்காலம் தான், இங்குள்ள வீடோ வயலோ தோட்டம் எல்லாம் தற்காலம் தான். எவ்வளவு சம்பாதிச்சு கூட்டியாலும் 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு கூட்டியாலும் ஒரு வயிறு சாப்பாடு தான் சாப்பிட முடியும். இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுறணும்,
நல்லதில் வாங்கி சாப்பிடணும். சம்பாதிச்சு கூட்டுறேன் சொல்லிட்டு வச்சு போனால் கடைசியில் ஒன்றும் சாப்பிட முடியாது போயிடும். பின்ன ஒரு கை நிறைச்சி மாத்திரை சாப்பிடலாம். சோத்திரம் எல்லாம் எப்படி செய்கிறேன், மக்களுக்கு வேண்டி கூட்டி வைப்பா. கடைசியாக மக்கள் எதையா படுத்தாச்சுன்னா கொண்டு போய் எங்கே போடுறாங்க, முதியோர் இல்லத்து போகுது. ஏடா ஆரோக்கியமுள்ள நாட்கள் எல்லாம் சம்பாதிச்சு கூட்டினே, இவ்வளோ சொத்து இருக்க, என்ன வச்சுட்டு என்ன செய்வாங்க, வீட்டில் வைக்க மாட்டாங்க. கழிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 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 பிள்ளை ஆச்சரியம் சொல்லுது, நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே வழக்கொண்டாக்கிட்டு இருந்த நினைச்சுவேன், ஒன்றை கொண்ட முதியோர் இல்லத்தை விட்டுருவேன். என்ன எங்கோடு விடுவேன், முதியோரத்தை விட்டுருவாங்க. இல்லை சம்பாதிக்கல சரிதான், அதை சமயத்தை அனுபவிக்க கூட படிக்கணும். பிரைஸ்லோ பிரைஸ்லோ அல்லேலூயா. அப்போ கிடைக்கிறத அனுசரிச்சு நல்ல ஆகாரம் சாப்பிட்டு பிடிக்கணும். ஐயோ குறைஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு கூட்டி வைக்கிறதுக்காக கூட்டி வச்சோம்னா நம்ம அனுபவிக்க மாட்டோம். நம்மளை தலைமுறை அனுபவிக்கல யாரும் இருப்ப தெரியாது. என்ன காரணம், குடிகார பையங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க குடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவான். ஒரு கிலோ ஒரு அட்வொகேட், நல்ல ஒரு அட்வொகேட் வருஷங்களுக்கு முன்பே நல்ல போல சம்பாதிச்சு கொடுத்தாப்புல. அந்த ஊரில் நல்ல நல்ல சொத்தெல்லாம் உண்டாக்குறாரு. இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு மகன், ஒற்றை மகன் தான். மனுஷன் குடிச்சே அந்த இடம்லாம் விட்டாப்புல. ஒரு பங்களா போல பெரிய வீடு, பெரிய ஒரு வீடு. அந்த இடமெல்லாம் தோட்டம் எல்லாம் கூட பலருக்கா போச்சு. அது காரணம் என்ன, மனுஷனை அனுபவிக்கின்றது அனுபவியா போயிட்டாரு. மகன் எல்லாம் குடிச்சது அனுபவிச்சான். அப்ப நம்ம வாழ்க்கையில் நாம் கவனிக்கணும், இங்கே உள்ள நன்மைகள் அல்ல, உயரத்தில நன்மை பிராபிக்கணும். சோதரம் பிரைஸ்லோ. இங்குள்ள நன்மைகளை தற்காலம்தான். எலிசா அது ஒன்றும் ஆசைப்படலை. வாசிங்க பெத்தேல் அடுத்தது. ம் 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 எலிசா அடுத்து வந்து கர்த்தர் ம் ம் எடுத்துக்கொள்வார் என்பது தெரியுமா? ம் 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 சும்மா இருங்கள் என்றான். எலியா என்ன சொன்னாரு, இங்க இருந்துக்கோப்பா, இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கோ. நான் என்ன செய்ய போற, அடுத்து என்னை எரிகோவுக்கு அனுப்புறாரு. நான் எரிகோவுக்கு போறேன். அப்ப என்ன சொல்றாரு, நான் உண்மை விட மாட்டேன், உங்க கூட வருவேன். அங்க இருந்து இப்ப என்ன யோர்தானுக்கு அனுப்பின்னு சொல்லாப்புல. யோர்தான் ஒண்ணுமே கிடையாது. இங்கே பைபிள் காலேஜ் இருக்கு, எரியோல பைபிள் காலேஜ் இருக்கு, பெத்தேல பைபிள் காலேஜ் இருக்கு, கில்கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேண்டான்ட்டு கூட வந்துகிட்டு இருக்காப்புல. பைபிள் காலேஜும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், சுகம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு கூட வர்றாப்புல. யோர்தான் மறுகரை வந்தாச்சு. இனி அல்ப டைம் கொண்டு பரலோகத்தை எடுக்க போறது இல்லை தெரிஞ்சாச்சு. கடைசியாக தான் கேட்குறாப்புல, உனக்கு என்ன செய்யணும், நீ விடாமல் வந்துக்கிட்டே இருக்கிய, என்னப்பா வேணும் கேட்குறா, உங்கள் ஆவியில் இருந்து எனக்கு 2 மடங்கு வேணும். இப்போ உங்கள் நாட்களில் நீங்கள் ஊழியம் செய்ததை காட்டிலும் இரட்டி பங்கு எனக்கு வேணும். நாட்கள் தேவைப்படுது, நீ அப்படி தான் நிற்க முடியும். அப்போ அங்கனே எலியாவை எலிசிய வேலை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? வேலைக்கு எப்படி கூப்பிட்டாரு படிச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு எலியா வேலையை கூப்பிட்டது எங்க இருக்குமா?
எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? ஐயடா, வயல்ல வேலை பார்த்துக்கிட்ட கூப்பிட்டாரு இல்லையா? அது எங்கதான் இருக்கு? எங்க இருக்கு? 1:19 வாசி எடுங்க. ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்க. என்ன செய்ய? வாசிங்க. புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி எலிசாவை கண்டான். 12ஆம் ஏரை பூட்டி கொண்டிருந்தான். எத்தனை ஏரு? 12 ஏறுகளை நடத்துற யாரு? ஒரு ஆளு. 12 ஏரை முன்னாடி விட்டு கடைசியில் இவருக்கு போறாப்புல உழுது. 12 ஏர்மாடு உள்ள தக்கவள சொத்து சுகம் உள்ள ஆளு. அத்தனையில் உள்ளப்போ கடைசியை தாந்த நீங்கள் உழுதுகிட்டு இருக்காப்புல. அவன் மேல் என்ன போட்டாப்புல? சால்வைய போட்டாரா? எலிசைக்கு என்ன கிடைச்சது? இரட்டிப்பு கேட்டப்ப என்ன கிடைச்சது? சால்வை கிடைச்சதா? இல்லையா? அவனுக்கு கிடைச்சதா? அது டவுட்டு தான் இல்லையா? கிடைச்சதா? எங்க வாசிங்க. அதான் சரியா வாசிக்க. அடுத்த வசனம் இருக்கு 9:10. கிழித்தான். அப்போ எலியாவின் மேலிருந்து வந்தது. எலியாவில் இருந்து சால்வை வந்தது. சால்வை போட்டு தான் உன்னை எனக்கு பகரமாய் ஊழியக்காரனாக்க வந்திருக்குன்னு சொன்னாரு. அதே சால்வா இப்போ எவ்வளோ வந்திருக்கு? பரலோகத்துக்கு போகும்போது எலிசியோட கையில். எலிசி அங்க செய்யறாரு, நிலவழிக்கிறாரு, சத்தம் போடுறாரு. சத்தம் போட மாத்திரமல்ல, பின்ன செஞ்சாரு தெரியுமா? வஸ்திரத்தை கிழித்து போட்டான். வஸ்திரத்தை கிழித்து போட்டாச்சு. ஞான் ஏதுமில்ல, உயரத்திலிருந்து வராத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுத்து தேவ சமூகத்தில ஒப்பு கொடுத்த நிலவழிச்சப்போ எலியாவின் மேலிருந்து சால்வா இதா எலிசியோட கையிலேக்கு வந்து விடுது. பிரைஸ் தி லார்ட். அந்த சால்வை கொண்டுதான் அவன் பிடித்து கொண்டு சொல்றாப்பல 14 வாசியமா. பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கேன்னு சொல்லி யோர்தான் நதியை அடித்தார். கரை புரண்டு ஓடுற யோர்தான் அடித்த போது எலியாவு செய்தது போல இது 2ஆய் பிரைஸ் தி லார்ட். அப்ப இரட்டி பங்கு எலிசா பெற்றார். எலிசா பல அற்புதங்களை, ஏகதேசம் 15 அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். எலியாவை 7 ஆளுக்கு கூட தான் செஞ்சிருக்காரு. இரட்டி அற்புதங்களை செய்யத்தக்க வண்ணம் கர்த்தர் எலிசியை பயன்படுத்தினார். அதை குறித்து ஓரப்பாக படிக்க ஆசையாத்தான் இருக்குது, டைம் இல்லையே.
അപ്പം അതുകൊണ്ട് നാം വാഴ്ക്കയിൽ പ്രാപിക്കത്തക്കവണ്ണം ഓടണം. ചുമ്മാ നാനും പോരെ സഭയ്ക്കുന്ന ഒരു പ്രയോജനം ഇല്ല. അക്കരെ എത്തണം. തക്കവണ്ണം ഭയഭക്തിയോടെ ഓടണം, വിശ്വാസത്തോടെ ഓടണം, പ്രത്യാശയോടെ പോകണം. ഇത് ഉലകത്തിലെ നന്മയ്ക്ക് വേണ്ടി മാത്രം കർത്തരെ സേവിച്ചിട്ട് ഒരു പ്രയോജനം ഇല്ല. ഇതെല്ലാം അഴിഞ്ഞു പോறது. இங்கே சொத்து உள்ளவனு சொத்து இல்லாதவனுக்கு ஒரே போலதான். இறந்து போனால் எல்லாருக்கும் இப்போ வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அவனையும் பாலையில் கொண்டு போவாங்க. இப்போ ரதம் இவனையும் ரதத்தை கொண்டு போவாங்க, இல்லாதவன் ரதத்தை கொண்டு போவாங்க. அவனையும் கொண்டு எரிப்பாங்க, இவனையும் கொண்டு எரிப்பாங்க. இல்லைங்கி விசுவாசியெങ്കിൽ அவனையும் கொண்டு குளிச்சு போடுவாங்க, அவனையும் கொண்டு குளிச்சு போடுவாங்க. பணம் அதிகம் இருந்தவர் கல்லறை கட்டுவாங்க. பணம் குறைவாக இருந்தால் சும்மா போட்டு வந்துடுவாங்க. அங்கேயும் ஒரு செலிவு வச்சிருவாங்க, இங்கே ஒரு செலிவு வச்சிருவாங்க. ஒரு வித்தியாசம் இல்லை. എന്നാൽ എലീശ എല്ലാ വേണ്ടാണ് ഉപേക്ഷിച്ചിറങ്ങിയ. അത് മാത്രമല്ല, പല അവകാശങ്ങളും നീ പ്രാപിച്ചെങ്കിരുന്നുക്കോട് ചൊല്ലിട്ട് പോലും കേട്ടില്ല, ഇറങ്ങിപ്പോനാർ. கடைசியாக தன்னைத்தான் கீறி, இனி உயரத்தில் சக்தி இல்லாம நான் முன்னாடி போக மாட்டேனுங்கிற கடைசியை தன் வஸ்திரத்தையும் கீறிக்கொண்ட, தன் இருதயத்துக்கு ஒப்பாக கீறி கொடுத்து கொண்ட, தேரும் தேராளியுமாய என் தகப்பனே ஆண்டவரே என்று சொல்லி நிலக்கு விழிச்சார். ആ ശബ്ദം പരലോകം കേട്ട ഉടനെ എലിയാവിൻ മേലിരുന്ന அந்த സാൽവി എടുത്ത് എലീശ കയ്യിലേക്ക് പോട്ട് കൊടുത്തത്. ശുശ്രൂഷയുടെ അടയാളം അതാ, ഇരട്ടിപ്പങ്ങിൻ്റെ അടയാളം അതാ, ഉയരത്തിൽ കിടച്ചത്. നിങ്ങളുടെ ബൈബിൾ കോളേജല്ല വേണ്ടിയത്, தீர்க்கதரிசிகளை வேண்டியது. உயரத்திலே கிருபா, உயரத்திலே ஆசீர்வாதம், உயரத்தில் உள்ள நன்மை பிராபிப்ப ஒருங்குவோம். அவர் வேகமாக மத்தியாகசு வரப்போகிறாரு. அவர் வரப்போகுவது போகணும்னா உயரத்தில் உள்ளதை பிராபிச்சு வளரணும். இங்குள்ளதை கொண்டு போன ஒரு பிரயோஜனம் இல்லை. அது இங்கே தான் செய்ய முடியும். அங்கேக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்கே உள்ளதை பிராபிச்சு கொண்ட முன்னேறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை இருந்த தெய்வனே, தாஸ்திரிக்கப்பட்ட அந்த நல்ல ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதிக்க நம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே ஸ்தோத்திர உதவி செய்த கிருபைகளுக்கா நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்ற ஆண்டவரே பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர எலியா மேலே ஆண்டவரே ஸ்தோத்திர ரெட்டிப்பான நன்மை எலிசாவை கிடைத்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வார்த்தை பேசி நம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர் நம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பாஸ்டரை ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. ஆயுசு நாட்களை பெருக செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருடைய பேராய் குடும்பம் ஒவ்வொருடையும் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்கும் எல்லா நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாய் தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் காவல் நடத்தி இப்போ நம்ம எவரோடும் ஜீவித்த எல்லா விஷயங்களும் மேலே இப்பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருவரை இன்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. 1 காலை 5 மணிக்கு